மேம்பா நிறுத்துப்பா. ஐயா இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க. இந்தாங்க ஐயா, கீழே போட்டீங்க. ஐயா இந்தாங்க ஐயா. என்னப்பா அவரு? இந்தாங்க ஐயா, நீங்கள் சாப்பிடுங்க ஐயா. ஐயா வாங்கிக்கிங்க ஐயா. அம்மா வாங்கிக்கிங்க. சூடாதாம்மா இப்போதாம்மா வாங்கிட்டு வந்தேன். பொருள் கெட்டு போன பொருள் நல்லா தான் இருக்கும். என்னப்பா அவங்க நம்ம இருந்தாப்பா, நீ என்ன சாப்பிடுப்பா. டிஃபன் தான்ப்பா இருக்குது, சாப்பிடுப்பா. நல்லா தான்ப்பா இருக்குது, சாப்பிடுப்பா. ஐயா இந்தாங்க ஐயா. ஏன்ப்பா? வேணாங்க ஐயா. ஏன் என்ன சாப்பிடுப்பா, நல்லா தான்ப்பா இருக்குது, சாப்பிடுப்பா. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா பிளாஸ்டிக்கில் வேணாங்க ஐயா. ஏன்பா பசியில் இருப்புன்னு வாங்கிட்டு வந்தாங்க, பிளாஸ்டிக்கில் வேணான்ற? ஐயா பிளாஸ்டிக்கில் வேணாங்க ஐயா. வாழையில வச்சு கொடுங்க ஐயா, சாப்பிட்றோம். இங்கே பாருப்பா, வாங்க மாட்டேன். எடுக்கிறது பிச்சை, இதில் வாழை எல்லாம் தையலை நீங்கள். ஐயா இந்த புடி. நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்றோம் தான் ஐயா. இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் காலம் வாழணும் ஐயா. பிளாஸ்டிக்கில் சாப்பிட்றதுனால எங்கள் உயிருக்கு பாதிப்பு இருக்கு ஐயா. வேணாங்க ஐயா. ஏன்பா அவர்கிட்ட கொடுத்தாலும் வேணான்றாரு, இவங்ககிட்ட கொடுத்தாலும் வேணான்றாங்க, என்னதான் காரணம்? ஐயா அந்த கடைசியில் உட்காந்துக்கிறாரு, அவரை கொஞ்சம் பாருங்க ஐயா. என்ன அவருக்கு? பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சவர் தான், சரி, நல்ல வருமானத்தில் இருந்தவர் தான். அன்னைக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கட்டி போய் சாப்பிட்டதுனால தான் கேன்சர் வந்து அவர் இந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. அதனால் பிளாஸ்டிக்கில் வேணாம் ஐயா. ஐயா கையெடுத்து கும்பிட்றோங்க ஐயா. செய்யறது புண்ணியம் தான் ஐயா. ஆழால வச்சு கொடுங்க ஐயா, சாப்பிட்றோம். இல்லை ஒரு பாத்திரத்திலே கொடுங்க ஐயா, சாப்பிட்றோம். ஒரு தடவை வாங்கி. இல்லைங்க ஐயா, வேணாங்க ஐயா. நீங்கள் சொல்கிறது சரிதான் ஐயா, இப்போ வாங்கிக்கிங்க. இல்லைங்க ஐயா, வேணாங்க ஐயா. சரி, அவர் சொல்கிறது சரிதான். சரி வரம்பா. வாங்க ஐயா. ஏங்க எங்கே போகிறீங்க? மார்க்கெட்டுக்குமா? கொஞ்சம் பசங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுங்க. டிஃபன் வேணாருவா? சரி, நீ என்ன பண்ணுற, ஒரு துணிப்பையில் டிஃபன் பாக்ஸ் போட்டு எடுத்துணும். ஏங்க பாலித்தீன் கவரில் பார்சல் கட்டி கொடுப்பாங்க, அதில் வாங்கிட்டு வாங்க. ஏமா பாலித்தீன் கவரில் கொடுப்போமா? அது சாப்பிட்ட உடம்புக்கு கேடுமா? ஓ அப்படியாங்க. நேற்று ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட போனேன், அதை வாங்க மறுத்துட்டான். அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த பிளாஸ்டிக்கால் நிறைய பாதிப்பு இருக்குமா. அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளு. நீ போய் சில்வர் டப்பா எடுத்துனா போ. அப்படியாங்க? ஆமாம்மா, போமா. சரிங்க. இந்தாங்க. சாம்பார் இட்லிக்கு தனித்தனி பார்த்தோன்னு வச்சுக்கிறேன். ஆமாங்க, தனியாக தான் வச்சுருக்கேன். சரி, நான் வாங்கி வரேன், நீ டோரை சாத்திக்கா. சரிங்க. இப்போதாங்க கடைக்கு போனார். சரி சொல்கிறேங்க. இதோ வந்துட்டேங்க. இந்தாம்மா, இதுக்கப்புறம் சரிங்க. இந்த பாலித்தீன் கவரில் பார்சல் வாங்கினது சாப்பிடவே கூடாது. சரிங்க. இதனால உடம்புக்கு எவ்வளோ கேடு வருது. ஆமாங்க. இதை நாமளும் சாப்பிடக்கூடாது, நம்ம பிள்ளைங்களும் சாப்பிடக்கூடாது. சரிங்க. இதுக்கப்புறம் பாலித்தீன் கவரை தொடவே கூடாது. சரிங்க. ஏங்க வாடா. அப்பா எங்கடா? அப்பா இல்லையே. எங்கே போயிருக்காரு? அப்பா இப்போதான் முடி வெட்ட போயிருக்கிறாங்க. சரி, வந்து ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரி அங்கிள். பா, பிளாஸ்டிக்கில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா? என்னண்ணா ரொம்ப நாள் ஆளே பார்க்க முடியல, எங்கே தான் இருக்கிற? வேலைக்கு போயிருந்தோம்பா. வேலைக்கு போயிட்டீங்களா? சரிண்ணா. ஆமாம், இது என்ன கவரில்? அம்மாவுக்கு டிஃபன் வாங்கி போகிறேன்பா. அண்ணா, இந்த பாலித்தீன் கவர்லாம் டிஃபன் வாங்கி கொடுக்காதண்ணா. இதெல்லாம் வாங்கி போனால் என்னப்பா? இதனால் பல நோய் வருதுண்ணா. நம்ம மாதா கோயிலில் ஆமாம், பசியாக இருப்பான்னு சொல்லிட்டு பிச்சைக்காரங்களாம் பாலித்தீன் கவரில் டிஃபன் வாங்கி கொடுத்தேன். பிச்சைக்காரங்க யாரும் வாங்கலை. பிச்சைக்காரன் வாங்க மாட்டான். ஆமாம், மற்றவங்களும் வாங்கலை. ஆமாண்ணா,
இதனால் தொடர்ந்து ஒருத்தர் பாலித்தீன் கவர் சாப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து ஆ கேன்சர் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்துங்கிறாரு. அப்படியா? அதனால் பயந்துக்கிட்டு யாரும் வாங்கலை. சரிப்பா, அப்புறம் என்னாச்சு? அதனால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாம் உண்மை தான். ஆ பல நோய் வருது அதில். இதில் நோய் வருதுன்னு சொல்கிற அரசாங்கம் சாராயம் குடித்தா உடம்புக்கு கேடு, சிகரெட்டு குடித்தா உடம்புக்கு தீங்கு, இதெல்லாம் சொல்லின்னு தான்ப்பா இருக்காங்க. யார் பண்ண நடவடிக்கை எடுக்கிறாங்க? நம்ம அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைலாம் எடுத்துன்னு தாங்கிறாங்க. பல விளம்பரம் பண்ணுறாங்க, விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. நம்ம தானே யாரும் கேட்குறதில்ல. ஆனால் இப்போ கரண்ட் இருக்குது, ஆமாம்பா. கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. அதனால் போய் கரண்ட் தொடுறோமா? ஆபத்துன்னு தெரிஞ்சு ஒதுங்கி தானே நிற்கிறோம். அது போல தானே நம்ம எடுத்துக்கணும். நம்ம அரசாங்கம் வந்து நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துனாக்கா நம்ம நல்லா இருக்கலாம். கேட்கலனா போய் சேர வேண்டியதான். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்கிற, இனிமேல் இந்த கவரை பயன்படுத்த மாட்டோம்பா. சரிண்ணா. இனிமேல் வீட்டில் சரிண்ணா. பாத்திரம் எடுத்துன்னு வந்து வாங்கின்னு போகிறோம்பா. சரிண்ணா, ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நல்லதுண்ணா, சந்தோஷண்ணா. இவரும் பாலித்தீன் கவரை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் பாலித்தீன் கவரை பயன்படுத்தாதீங்க.